ஆரம்பத்தில் நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தோம். ஆரம்பத்தில் மழையை நம்பி தான் நாங்கள் விவசாயம் செய்தோம். வருஷத்துக்கு ஒருக்கா தான் செய்கிறது. எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் காணி போல் இருக்குது. 2 ஏக்கர் காணி இருந்தாலும் போதிய அளவுக்கு நீர் பற்றாக்குறை காரணமாக நாங்கள் தொடர்ந்து தோட்ட பயிற்சி செய்யலை. குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக எனக்கு தூவல் நீர்ப்பாசனம் வழங்கப்பட்டது. அதனூடாக வாழைக்கன்று, மூட்டை மிளகாய்க்கன்று போன்ற எங்களுக்கு தந்தார்கள். கோழிக்கூடும் தந்தார்கள். தேவையான அளவுக்கு எங்களுக்கு பயிற்சி ஆலோசனைகளும் வழங்கப்பட்டபடியால் எங்களுக்கு இந்த தூவல் நீர்ப்பாசன முறையை பயன்படுத்தி ஏராளமான விவசாய பயிர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியுள்ளது. அதனூடாக நான் தற்பொழுது வாழையை மட்டும் இல்லாமல் கத்தரி, மிளகாய், வெண்டி, தக்காளி, சாதாரணமாக 9 வகையான பயிரை நான் எனது நிலத்தில் நான் பயிரிட்டுள்ளேன். எனக்கு உண்மையாக இதனுடைய வருமானத்தை நான் எதிர்பார்க்க போகிறேன்னு சொன்னால் எனக்கு 4ஆம் தான் வருமானம் வந்து கொண்டிருக்கு. எனது தேவைக்கு போக மிகுதியாக இருக்கிற மரக்கறிகளை நான் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு மரக்கறி கடை போட்டு அதன் மூலமாக நான் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், ரசாயன கிருமி நாசினிகளை முடிந்தளவு குறைத்துள்ளேன். நானாக கூட்டு பசலை தயார் பண்ணுறேன். அதன் மூலமாக எனக்கு பசலையினுடைய செலவு மிக குறைவாக இருக்கின்றன. பூ மருந்து நானாக தயார் பண்ணி கொள்கிறேன். ஆக எனக்கு அந்த மருந்துகளும் ஓரளவுக்கு குறைந்த, உதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 75% ரசாயன மருந்து செலவு எனக்கு மிச்சமாக இருக்கின்றது. இதனால் நல்ல ஒரு பயிரிலே நல்ல ஒரு அறுவடை வருது. கிராம மக்கள் நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. ஆகவே எனக்கு இது வியாபார ரீதியாகவும் இந்த தோட்டம் எனக்கு ஒரு கை கொடுக்குது. நாங்கள் ரசாயன மருந்துகளை குறைவாக பயன்படுத்துகின்றோம். ஃப்ரெஷ்ஷாக மரக்கறியை நாங்கள் உற்பத்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனால் மக்கள் எங்கள்கிட்ட விரும்பி மரக்கறி வேண்டுகின்றபடியால் எனக்கு 4ஆந்த வருமானம் வந்து கொண்டிருக்கு. எனக்கு ஆண்டுதோறும் இதில் நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்கு கிடைக்கின்றபடியால் நல்ல மிக சந்தோஷமானங்க.